பூமிக்கு வெளியிலேருந்து நம்ம அதை ஒரு பூமியை பார்க்கும் பொழுது பூமி ஒரு ஒரு சின்ன ஆப்ஜெக்டாக ஒரு ஒரு முழுமையான ஒரு ஆப்ஜெக்டாக தெரியறது நமக்கு பெரிய ஆச்சரியத்தை தரப்போகிறதில்லை. ஆனால் பூமிக்குள்ளே இருந்துக்கிட்டே ஒருத்தர் அதை உணர முடியும், அது சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை நமக்கு தராமல் இருக்க போகிறதில்லை. ஸோ இது ஒரு பூமியை முழுமையாக உணர்றது என்னென்னா, நம்மளை பிரபஞ்சம், இந்த பெரிய பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி, we are just part of the big universe அப்படிங்கிறத உணர்றது ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் ஆர் ஃபிலாசபிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். இது நிறையா ஃபிலாசபிக்கல் தாட்ஸ்லாம் இது இருக்குது. ஒரு முழுமை அப்படிங்கிறது நம்ம இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம் மட்டும். ஆமாம், நான் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. இது ஒரு முழுமையான ஒரு பிரபஞ்சத்தோட ஒரு நம்ம ஒரு பகுதி அப்படிங்கிறது ஒரு ஃபிலாசபிக்கல் தான். பட் இதை சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ண முடியும்னு ஒரு ஃபிசிஸ்ட் சொல்கிறது நமக்கு ஆச்சரியத்தை தான் இருக்கிறது. இந்த கார்லோ ரொபேலி அப்படிங்கிற ஃபிசிஸ்ட், இத்தாலியை சேர்ந்த ரொம்ப ஃபேமஸான ஃபிசிஸ்ட். அவரோட ஒரு புக், இந்த 7 Brief Lessons on Physics அப்படிங்கிற புக்கில் தான் இதை மென்ஷன் பண்ணிக்கிறோம். ரொம்ப பாப்புலரான புக்கு இது. இந்த தமிழில் இயற்பியலின் 7 சுருக்க குறிப்புகள் அப்படின்னு சங்கரன் ரவிச்சந்திரன்கிற ஒரு மொழிபெயர்த்திருக்கிறார். அவர் ஒரு இலக்கிய ஆர்வலர் அண்ட் இயற்பியல் ஆனவர். கார்லோஸ் இந்த 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 பாயிண்ட்டை கரண்டாக ஃபிசிக்ஸ் இந்த பாயிண்டில் தான் நிற்கிது அப்படிங்கிறது. முழுமைங்கிற ஒரு கான்செப்டை தொட்டு பிடிக்கிற இடத்துல, புரிஞ்சுக்கிற இடத்துல தான் ஃபிசிக்ஸ் நிற்கிது. பட் ஸ்டில் இட் இஸ் நாட் டன். பட் அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம், அப்படிங்கிற ஃபிசிக்ஸ் வந்திருக்கோம் அப்படிங்கிறது. இது ஒரு ஜென்ரலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்ராவல் மூலமாக, ஒரு டைம் ட்ராவல் மூலமாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அந்த புக்கு ஃபுல்லாக. ஸோ ஆரம்பத்தில் இட்ஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஆரம்பத்தில் பூமி கீழே மேலே வானம் அப்படிங்கிறது நம்மளோட புரிதலாக இருந்தது. அதுக்கப்புறம் இல்லை, பூமிக்கு கீழேயும் வானம் இருக்குது, மேலேயும் வானம் இருக்குது, ஸ்பேஸ், மேலேயும் ஸ்பேஸ், கீழேயும் ஸ்பேஸ். ஆனால் பூமி மிதந்துக்கிட்டு இருக்குது ஸ்பேஸில் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு அந்த பூமி அந்த பூமியை சூரியன் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஜியோசென்ட்ரிக் தியரி. அதனால தான் இந்த இரவு பகல்லாம் வருது அப்படின்னா. அப்புறம் கலிலியை அதை மாற்றுறாரு. சூரியன் சுற்றலை, பூமி தான் சூரியனை சுற்றுது அப்படிங்கிறாரு. ஹீலியோசென்ட்ரிக், சூரிய மைய குழுக்கி கொண்டு வர்றாரு. அது வட்டப்பாதையில் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னா. அப்புறம் அது நியூட்டன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறாரு. அதன் மூலமாக இது வட்டப்பாதையில் சுற்றலை பூமி சூரியனை, அதை சூரியனை சுற்றிக்கிற எல்லா பிளானட்ஸுமே நீள் வட்டப்பாதையில், எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு புரிதல். ஸோ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம். பிகாஸ் every object continues to be in its current state of motion unless continues to be traveling in straight line until it is disturbed by an external force. ஸோ ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பூமி மேலே ஆக்ட் ஆகிறனால தான் நேர்கோட்டில் போக வேண்டிய பூமி வட்டப்பாதையில், நீள்வட்ட பாதையில் சுற்றுது அப்படின்னு சொல்கிறார். அந்த ஃபோர்ஸுக்கு கிராவிடேஷனல் புல் ஆர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு நியூட்டன் சொல்கிறார். எவ்ரி ஆப்ஜெக்ட்ஸ் will attract each other அப்படிங்கிற ஒரு புரிதல் போடுறாரு. இதுக்கப்புறம் தான் இது நியூட்டனில் இருந்தால் மாடர்ன் ஃபிசிக்ஸே ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் இட்ஸ் லீப், ஒரு பெரிய ஜம்ப் இன்ஸ்டின் பண்ணுறாரு. நியூட்டனோட கான்செப்டில் ஹி இஸ் ஐடென்டிஃபைங் ஒரு ரிலேட்டிவிட்டி தியரி. அவரோட ரிலேட்டிவிட்டி தியரிக்கு இப்போ நியூட்டன் தியரிஸ்லேருந்து ரிலேட்டிவிட்டி தியரி போடுறது. ஸோ அவரோட ஃபைண்டிங் என்னென்னா, இந்த எர்த்
எர்த்தை வந்து சூரியன் புல் பண்ணல. அந்த எர்த்து போயிட்டு இருக்கிற பாதையே வந்து எர்த்து வந்து சூரியன் வந்து எர்த்தை மட்டும் புல் பண்ணல. அந்த எர்த்தோட ட்ராவல் பண்ணுற பாதையும் சேர்த்து புல் பண்ணுறது அப்படிங்கிறது. அது ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸில் அது மிதந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அது மிதந்து போயிட்டே இருக்கு பூமியை. பட் அதோட ஸ்பேஸையும் சேர்த்தே வந்து சூரியன் இழுக்குது அப்படிங்கிறார். அதாவது ஸ்பேஸ் நெளியுது அப்படிங்கிற ஒரு ஒரு இதுக்கு போகிறார், ஒரு 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 யூகத்துக்கு போகிறார். இது வந்து ஒரு ஒரு ஹியூமன் மைண்டோட ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஜம்ப் அப்படின்னு வேணால் நம்ம இதை சொல்லலாம். ஸோ அது என்டையர் ஸ்பேஸையுமே வந்து அவர் வந்து ஒரு கிராவிடேஷன் ஃபீல்டாக பார்க்குறாரு. ஸோ இட் இஸ் எவ்ரி திங் இஸ் புல்லிங் ஈச் அதர் அப்படின்னு. ஸோ அது ஸ்பேஸ் வந்து நெளிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால தான் வந்து அது வந்து ஒரு ஒரு வட்டப்பாதையில் வந்து எல்லா பிளானட்ஸும் வந்து சூரியனை சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இதை வந்து இஸ் ஆல்சோ ப்ரூவ்ட் இட் த்ரூ ரீமன்ஸ் தியரம். அந்த ரீமன்கிற ஃபேமஸ் மேத்தமெட்டிஷியன் மூலமாக வந்து இதை ப்ரூவ் பண்ணியிருக்கார். ரீமன்ஸ் ஈக்குவேஷன் வந்து ரொம்ப ஃபேமஸான ஈக்குவேஷன் இன் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த காரில் வந்து அதை முக்கியமாக அந்த ஈக்குவேஷன் வந்து இதில் சுற்றி காமிக்கிறாரு. கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் அதை புரிஞ்சிக்க முடியும் இந்த ரீமன் ஈக்குவேஷனை அப்படிங்கிறாரு. ஸோ இந்த ஸ்பேஸ் நெளிகிறது அப்படிங்கிற கான்செப்ட்ஸில் இருந்து வந்து இந்த ரிலேட்டிவிட்டி தியரி, இவரோட எயின்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டி தியரி எல்லாம் வருது. இதுக்கப்புறம் அடுத்த ஜம்ப் வந்து இந்த நீல்ஸ் போர் அண்ட் ஹெய்சன்பர்க் வழியா. ஸோ எயின்ஸ்டீன் வந்து என்டையர் இதுவுமே வந்து ஒரு கிராவிடேஷனல் ஃபீல்டில் வந்து ஒரு இட் இஸ் கம்ப்ளீட்லி இன் மூமெண்ட் ஆர் கம்ப்ளீட்லி இன் எக்ஸ்பேன்ஷன் ஆர் கம்ப்ளீட்லி ஸ்ரிங்கிங். நாட் கம்ப்ளீட்லி, கண்டினியூஸ்லி இட் இஸ் expanding or continuously it is shrinking space அப்படிங்கிற ஒரு இதில் இருந்து நீல்ஸ் போர் ஹெய்சன்பர்க் என்ன சொல்கிறாங்கன்னா, this space is not moving அப்படிங்கிறாங்க. ஸ்பேஸ் இஸ் நாட் மூவிங். அதாவது வந்து ஸ்பேஸ் வந்து எப்படி வந்து ஒரு கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்குது அப்படின்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது. எனர்ஜிங்கிறது வந்து அதாவது குவாண்டாஸ் அப்படிங்கிறாங்க. ஸ்பேஸில் இருக்கக்கூடிய இந்த டான்ஸ் ஆஃப் குவாண்டாஸ் ஆர் ஜம்பிங் ஆஃப் குவாண்டாஸ் அதனால தான் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால தான் வந்து இந்த என்டையர் ஸ்பேஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ கண்டினியூஸ் திங் அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி எர்த்து வந்து ஸ்பேஸில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆப்ஜெக்ட் கிடையாது. ஸ்பேஸ் எர்த் இஸ் அன் ஆப்ஜெக்ட், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு. அந்த குவாண்டஸோட வைப்ரேஷன்ஸ் வந்து அதை எர்த் ஆக்குது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் எயின்ஸ்டீனே வந்து பைத்தியக்காரத்தனம்னு நினைக்கிற மாதிரி ஒரு ஜம்ப். அது மட்டும் இல்லை, ஹெய்சன்பர்க் என்ன சொல்கிறாருன்னா, அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்து இட்ஸ் வெரி ரிலேட்டிவ் அப்படிங்கிறாரு. நீங்கள் அதை பார்க்காதப்போ if someone is observing it, then there is an energy transfer. If you are not listening, if you are not seeing, then nothing is happening அப்படிங்கிறாரு. ஸோ இட்ஸ் அ வெரி ரிலேட்டிவ் ஐட்டம். இதைத்தான் வந்து எயின்ஸ்டீன் வந்து இயற்கை வந்து இவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து he is having lot of arguments with Heisenberg. ஸோ பட் ஃபைனலாக வந்து பைத்தியக்காரத்தனமாக இருக்கலாம், பட் ஆனால் அது பகுத்தறிவால் எப்படியாவது ஒரு இடத்துல நிரூபிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து எயின்ஸ்டீன் வந்துடுறாரு. பட் டில் நவ் இது இவங்க அந்த இதை வந்து ஐன்ஸ்டீனோடது வந்து ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தியரினா, இவங்களோடது வந்து ஹெய்சன்பர்க்கோடது வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ். இதை வந்து சங்கரன் ரவிச்சந்திரன் வந்து இதை
துளிம ஈர்ப்பியல்னு ரொம்ப அழகான ஒரு தமிழ் வார்த்தையில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. குவாண்டம் மெக்கானிக்ஸ், துளிம துளிமை இயக்கியவை, துளிமை இயற்பியல், துளிமை இயக்கியவியல் அப்படிங்கிற ஒரு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகே, ஸோ